அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிச்சிருந்துரும். இது பார்ட் 2. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இந்த ஆலியார் செக் டேமில் கிளம்பியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பட் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து குளிக்கல. ஆக்சுவலி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிங்க. ஸோ இப்போ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2.7 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே டக்குன்னு கிளம்புவோம். நீங்கள் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக குளிங்க. ஏன்னா இந்த இடத்துல கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. இப்போ தான் லைட்டாக வெயில் அடிக்குது. ஆக்சுவலி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப டல்லாகவே இருந்துச்சு. ஸோ இங்கேன்னு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.6 கிலோமீட்டர்ஸ். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாங்கிறது. நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயே போயிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. உங்களுக்கு டேம் உங்களுக்கு முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். அதான் டேம். ஆக்சுவலி இது லைட்டாக செடி இருக்கிறனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் மெயின் ரோட். இங்கேன்னு லெஃப்ட் வண்டி வரல. ஓகே. ஸோ கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு ரைட் காட்டுது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இடம், அது பழக்கப்பட்ட இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் இந்த இடம் நல்லாயிருக்கும் போங்க அப்படின்னாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த வழி அது க்ளோஸ்டுன்னு போட்டிருக்குங்க. வழி அதுதான். பட் அந்த வழி தான். பட் அது க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. இன்னொரு சுற்றி போகிற மாதிரி இன்னொரு ரூட் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி காமிச்ச வழியில் போக முடியல. ஒரு மாதிரி கேட் க்ளோஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ டக்கு 950. ஸோ இதாவது ஓப்பனில் இருக்கும்னு வேண்டிக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஒரு குட்டி ஆஃப் ரோடிங் வழி எனக்கு எக்ஸாக்டாக எதுன்னு காட்டு. கூகுள் மேப் இதை தான் காட்டுது, இந்த வழியை தான். ஸோ பார்க்கலாங்க. இடம் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது யாரோ ஒருத்தரோட தோட்டத்துக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி இந்த இடம் தான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இந்த இடம் தான். எஸ் 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 இந்த இடம் தான். இந்த இடம் தாங்க. ஸோ வண்டி நம்ம லைட்டாக நிழலில் போட்டுருவோம் வண்டிங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்கு. உங்களுக்கு அந்த பக்கம் காட்டுறேன். ஃபுல் டேம் வியூ இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். வேற லெவல் இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடம் வந்துருச்சு. பட் கொஞ்சம் லைட்டாக வெயிலாக இருக்குது. வெயிலெல்லாம் கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா பத்திரமா நெல்லில் நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே நடந்து போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் டேம் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதுல, அப்படியே போனால் டேமோட அந்த டாப் வியூலாம் கிடைக்கும். நம்ம இந்த பக்கம் போனால் அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு சூப்பராக அந்த வால்பாறை மேலே ஃபுல்லாக அந்த தெரியும் இந்தியன் வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த அழகான இடத்த நான் பார்த்துட்டேன். எனக்கு முன்னாடி தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு காட்டுறேன். வர்த்து சரியான வர்த்துங்க. என்ன கேட்டிங்கன்னா பக்கா வருது. நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக வாங்க. இந்த லொக்கேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆலியார் டேம் காரிடார் சம்திங் சொல்லுவாங்க.
அது என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். என்ன டீட்டெயில், என்ன இது இந்த இடத்துக்கு எப்படி வரணுங்கிற முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துட்றேன். நான் இடம் பயங்கரங்க, காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ காட்டுறதுக்கப்புறம் இன்னும் கிளியராகவே காட்டுறேன். இப்போ ஸோ ரெடியா? 3, 2, 1. செம்மையாக இருக்குல்ல? பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களுக்கு நான் காட்டுறேன்டா. ஸோ உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக இது எங்கே? ஸோ இங்கே இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த வால்பாறை அந்த ரோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வால்பாறை மலைக்கு நேர் ஆப்போசிட் சைடு இது. இடம் பயங்கரங்கடா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கிளம்பியாச்சு. இந்த இடம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் காரிடார், ஸோ அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப அழகான இடம். இங்கே ஆக்சுவலி பெரிய செக்கிங் போஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மட்டும் வச்சுக்காங்க. அதுக்கு மேலே வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஸோ அங்கேயே நம்ம இது பண்ணிக்கலாம், நடந்து போய்க்கலாம். ரொம்ப அழகான இடம். இங்கே குளிக்கலாம், பட் நீங்கள் குளிக்காதீங்க மேக்ஸிமம், ஏன்னா ரிஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் குளிக்கலாம், பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். நம்ம முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோம் தெரியும், ஆலியார் டேம் செக் டேம்னு. ஸோ அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழம் கம்மி, கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்தால். இந்த இடத்துல குளிக்காதீங்க மேக்ஸிமம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டேம் தான், ரொம்ப ஆபத்தான இடம். இந்த இடத்துல மேக்ஸிமம் குளிக்காதீங்க. குளிக்கிற மாதிரி தான் அந்த செக் டேம். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல இடம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயில், அப்புறம் கிளைமேட் கொஞ்சம் டல்லாகி அப்படி இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெய்னி டைமில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும் இந்த இடம். ஸோ ரொம்ப அழகான இடம். நான் இன்னும் க்ளவுட்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்கிறது, இன்னும் உங்களுக்கு அழகாக தெரியும்னு எதிர்பார்த்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கல இந்த இடமே. பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த இடம். பட் பரவாயில்ல, இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுமோன்னு பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நான் இந்த இடத்த உங்களுக்கு நான் போகும்போதே காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிப்பாட்டிட்டு போகணுன்னு. இது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தோட்டம். அப்படியே திருப்பி நிப்பாட்டிடும். ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா அருமையான இடம் பார்த்தீங்கன்னா. இப்படி இடத்த பாருங்க, செவலை.
ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல நம்ம ஆலியார் காரிடார் போயிருந்தோம்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இருந்தார். ஸோ அவர் தான் அது பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரோட்டில் தான் அவரு போயிட்டு இருந்திருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லோக்கல் தான். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆலியார் டேம் காரிடார், அதுக்கப்புறம் நம்ம 0 பாயிண்ட் செக் டேம்லாம் போயிருப்போம். நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்தால் 0 டேம் செக் பாயிண்ட் போங்க. வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலியார் டேம் காரிடார்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த வால்பாறை மலை ஃபுல்லாகவே தெரியும். அந்த வண்டி போகிற கொண்டு உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். ரொம்ப அழகான இடம். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டே டைம் இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது வர வரை ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock மேலே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மிஸ்ட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஈவினிங் டைம் கண்டிப்பாக போங்க அந்த இடத்துக்கு, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் கேட்டிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு 100க்கு ஒரு 20% டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் க்ளவுட்ஸில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். மிச்சப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப அழகான இடம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இல்லைங்க, பயங்கரமான வெயில். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில், மிச்சப்படி எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப அழகான இடம். உங்களுக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். அந்த என்ன இடம் ஏது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா 2 days once 3 o'clock அந்த மாதிரி அப்லோட் ஆயிரும். நான் ஆக்சுவலி 1 day once போகணுன்னு பார்க்குறேன். கொஞ்சம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணுறேன்னா. உங்களுக்கு ஏதாவது இல்லை ப்ரோ இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் ஐடியா சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஸோ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களால் தான், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூவில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.